திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலந்திருப்பதாக ஆய்வறிக்கையில் தெரியவந்தது. ஒரு பக்தனாக தமது மனதை புண்படுத்தி இருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் சட்டப்படியான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் கூறினார். திருப்பதிக்கு அடிக்கடி போற ஆள்ல நானும் ஒருத்தர். என்னுடைய குலதெய்வமும் பெருமாள் தான். ஸோ கிட்டத்தட்ட மாசத்திற்கு ஒரு முறை அல்லது 3 மாசத்துக்கு ஒரு முறை எப்படினாலும் திருப்பதிக்கு செல்வேன். அப்படி ஒரு பக்தனாக இது என்னுடைய மனதை மிகவும் புண்படுத்தி இருக்கிறது. என்னுடைய வழிபாட்டு உரிமையில ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. ஒய்எஸ்ஆர்சிபி அவர்கள் செய்திருக்கிற விஷயம் இது சாதாரண விஷயம் அல்ல. இந்தியாவிலேயே மிக லீடிங்கான ஒரு லேப்ல, குஜராத்ல அந்த லேப்ல பரிசோதனை செய்திருக்கிறார்கள். அந்த பரிசோதனையில இதுல கலப்படங்கள், விலங்குகளினுடைய கொழுப்பானது கலக்கப்பட்டது என்று ஒரு சர்டிபிகேட் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நிச்சயமாக குற்றவாளிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது. அதனாலதான் மத்திய அரசாங்கத்தினுடைய உணவு கட்டுப்பாடு அதிகாரிகள் அங்கு சோதனைக்கு சென்றிருக்கிறார்கள். சாம்பிள் கலெக்ட் பண்ணி சட்டப்படியான நடவடிக்கைகள் தொடரும்.